ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த தேவதேவனே. கந்தை போனிந்தோனே மந்தயக்கானந்தனே. கந்தை போனிந்தோனே மந்தயக்கானந்தனே. வந்தோனே புவியில் தன்னையே தந்தோனே. வந்தோனே புவியில் தன்னையே தந்தோனே மானிடர்க்காய். பொன்முடி வெண்ணங்கி ஜோதியாய் நான் அணிய. பொன்முடி வெண்ணங்கி ஜோதியாய் நான் அணிய. முள்முடி சூடிய செவ்வங்கி தரித்த. முள்முடி சூடிய செவ்வங்கி தரித்த மன்னவனே. பாதகன் நான் செய்த பாவங்கள் யாவும் தீர்க்க. பாதகன் நான் செய்த பாவங்கள் யாவும் தீர்க்க. காதலனே சென்றிருக்க ஸ்திகளடைய. காதலனே சென்றிருக்க ஸ்திகளடைய கல்வாரியில். பாவனிவாரண பலியான ஆட்டுக்குட்டி. பாவனிவாரண பலியான ஆட்டுக்குட்டி. பாவத்தில் மாடும் மானிடரை மீட்க. பாவத்தில் மாடும் மானிடரை மீட்க ஜீவன் தந்தீர். சாத்தானை ஜெயித்திட சக்தியளித்த தேவா. சாத்தானை ஜெயித்திட சக்தியளித்த தேவா. பூத்தியாய் நடந்து யூதத்தில் ஜெயிக்க. பூத்தியாய் நடந்து யூதத்தில் ஜெயிக்க ஞானம் தாரும். இவ்வித அன்பை நான் எவ்விதம் சொல்லிடுவேன். இவ்வித அன்பை நான் எவ்விதம் சொல்லிடுவேன். செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பேன். செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பேன். அவர் செயலத்தார் வானோர்கள் போற்றிடும் ஞானமுள்ள பிதாவே. வானோர்கள் போற்றிடும் ஞானமுள்ள பிதாவே. தானங்களை இப்போ தந்திடும் தயவாய். தானங்களை இப்போ தந்திடும் தயவாய். தயாள பிதாவே. வானோர்கள் போற்றிடும் ஞானமுள்ள பிதாவே. வானோர்கள் போற்றிடும் ஞானமுள்ள பிதாவே. தானங்களை இப்போ தந்திடும் தயவாய். தானங்களை இப்போ தந்திடும் தயவாய். தயாள பிதாவே. தானங்களை இப்போ தந்திடும் தயவாய். தானங்களை இப்போ தந்திடும் தயவாய். தயாள பிதாவே. நாளிலும் நீர் வாரும்.
எங்களோடு பேசி நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமம் ஜெபம் கேளுங்கள். நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 2வது நாள் கூட்டத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று இந்த வசனத்திலிருந்து நாம் நம்முடைய தியானத்தை பார்த்தோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நேற்று தினத்திலே வராதவர்களுக்காக நேற்று தினத்திலே நாம் பார்த்த ஒரு சில காரியங்களை 2 நிமிஷத்துல சீக்கிரமாய் சொல்லிவிட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். இந்த வசனத்தை நாம் கவனமாய் வாசித்தால் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக என்று எழுதப்படாமல் பகுத்தறியத்தக்கதாக என்று எழுதப்பட்டதுனால இதனுடைய அர்த்தம் என்னவென்று நேற்றைய தினத்திலே பார்த்தோம். சுய சித்தம், நம்முடைய சுயத்திலே உண்டாகிற நம்முடைய சித்தம் அநேக நேரங்களிலே தேவ சித்தம் என்று நாம் நினைத்து விடுகிறதுனாலே தேவன் அதை அறிந்தவராய் இந்த இடத்திலே வெறும் அறிகிறதற்காக என்று எழுதாமல் பகுத்தறியத்தக்கதாக என்று எழுதியிருக்கிறார். எபேசியரிலே வாசித்தோம், தேவனுடைய சித்தத்தை அறியாதவர்கள் மதிகேடர், மதியற்றவர் என்று வாசித்தோம். இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளும்படி தேவன் நம்மோடு நேற்றைய தினத்திலே பேசினார். தேவனுடைய சித்தம் இந்த உலகத்திலே என்ன செய்தது என்று 3 காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தினாலே நடந்த 4 காரியங்களையும் நேற்று தினத்திலே சொன்னேன். முதலாவது வெளிப்படுத்த 4:11 வாசித்தோம். அவருடைய சித்தத்தினாலே தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் உண்டாயிருக்கிறது. அதனால நாம் ஆக்சிடென்டா ஏதோ இந்த உலகத்துல நாம் வந்துவிடவில்லை. அவருடைய சித்தத்தினாலேயே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உண்டாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னேன். 2வது சங்கீதத்திலே வாசித்தோம் 135 வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையே செய்கிறார் என்று வாசித்தோம். உலகத்திலே எது நடந்தாலும் தற்செயலாய் அது நடப்பதில்லை. கர்த்தர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அது மட்டுமே இந்த உலகத்திலே நடக்கும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக தானியேலிலே பார்த்தோம், இந்த உலகத்தின் ராஜ்யங்களிலும் யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர் யார்தான்? நம்முடைய கர்த்தர். அதனால் தான் இவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தரே அவர்களை நியமிக்கிறார் என்று பார்த்தோம். பின்பாக மத்தேயு 10 வாசித்தோம். தலையில இருக்கிற இதெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்றும் அவருடைய சித்தமல்லாது கீழே விழுவதில்லை. அதனால இத்தனை நாட்களும் அவருடைய சித்தப்படியே அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அதனாலே பயப்படாமல் நாம் இருக்க வேண்டும். மார்க் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13 வாசித்தோம். தமக்கு சித்தமானவர்களை அவர் தம்மிடத்திலே அழைத்து கொண்டார். எல்லாருக்கும் அழைப்பு இருந்தாலும் அவருக்கு சித்தமானவர்கள் தான் அவரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். எத்தனையோ கல்விமான்களும் அதிகாரிகளும் வசதி படைத்தவர்களும் இந்த உலகத்திலே இருக்க நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவர் சித்தம் கொண்டார் என்று பார்த்தோம். அடுத்ததாய் வாசித்தோம் லூக்காவிலே 10:22 வாசித்தோம். யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவருக்கு அவரை வெளிப்படுத்தினார். நமக்கு நம்மிடத்தில் என்னத்தை கண்டார் என்று தெரியவில்லை, ஆனால் நம்மையும் நேசித்து நமக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருந்து நமக்கு தன்னுடைய பிதாவை குறித்து வெளிப்படுத்தினார். கடைசியாக வாசித்தோம், நாம் வேலைக்காரராகவோ இல்லை கூலிக்காரராகவோ அவரிடத்திலே சேரும்படி அவர் நம்மை முன்குறிக்கவில்லை. அவருடைய
தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை எதற்காக முன்குறித்திருக்கிறார்? சுவிகார புத்திரர் ஆகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் செய்தி நான் நேற்றே சொன்னது போல தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள், அவர்களை தேவன் எப்படி நினைக்கிறார், எப்படி அவர்களை குறித்து வேதத்திலே அவரே தம்முடைய வார்த்தைகளினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், மத்தேயு 7:21 வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு உண்டாகிற முதல் நன்மை, அவன் எங்கே பிரவேசிப்பான்? நிறைய பேர் வாயில சத்தமே வரமாட்டாங்க. எங்க போறோன்னே நம்ம வாய் திறந்து சொல்லலைன்னா எப்படி போக முடியும்? அல்லேலூயா. அதனால தைரியமா சத்தமா அந்த வசனத்தை வாசிங்க, எல்லாரும் கூட சேர்ந்து வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்றே அநேகர் நம்புகிறதில்லை. நரகம் என்று இருக்கிறது என்றே பலர் உலகத்திலே நம்புகிறதில்லை. ஆதாரபூர்வமாய் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள், நரகம் என்று ஒன்று இருக்கிறது, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு, சொல்வதற்கு நமக்கு சமயம் இல்லை. செர்பியா என்ற ஒரு தேசத்திலே, ரஷ்யாவுக்கு பக்கத்திலே இருக்கிறது, ஒரு ஆராய்ச்சியாளர் பூமியை துளையிடும்படி ரொம்ப ஆழத்துல அவர் துளையிட்டுக் கொண்டிருந்தார். எப்படி ஆகிலும் உள்ள என்ன இருக்குதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி அவர் துளையிட ஆரம்பித்த போது ஒரு சில 1000 அடிகள் அந்த துளை இட்டதற்கு பின்பு பூமியின் மைய பகுதியிலிருந்து அநேக மொழிகளிலே அலறல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. உண்மையாய் நடந்த ஒன்று. இன்டர்நெட் இருக்கிறவர்கள் அதில் போய் தேடி பார்த்தால் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். எத்தனையோ 1000 அடிகள் தோண்டினதற்கு பின்பு மனிதர்களுடைய சத்தம், அலறுகிற சத்தம் இந்த ஆழத்திலிருந்து உண்டானது. என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறார்கள், ஹெல்ப் மீ என்று கத்துகிறார்கள், சேவ் மீ என்று கத்துகிறார்கள், நீ எப்படியாவது இந்த இடத்திலிருந்து விடுவித்து விடுங்கள் என்று கத்துகிறார்கள். இவ்வளவுதான் அநேகருக்கு தெரிந்தது. வேதத்திலே எழுதியிருக்கிறபடி நரகம் என்ற ஒன்று உண்மையாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஐஸ்வர்யவான் லாசரு கதையில வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான் என்ன கேட்கிறான்? ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு கொடுத்துருங்க. கொடுமையான ஒரு இடம். நம்முடைய சுபாவத்தின்படி பார்த்தால் நம்ம எல்லாரும் அங்கதான் போகணும். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற நன்மை ஒன்றும் பரலோகத்திற்கு போகிற அளவுக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தாது. ஆமென். தேவனுடைய கிருபையினாலே மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள கால் வைக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேல் ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தம் அடைந்து கொண்டிருந்தாலும் இன்னும் குறைவுகள் நமக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. அதனால என்னைக்கும் கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் தைரியமாய் பரலோகத்துக்கு வந்து விடுவேன் என்று சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார்,
என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோகத்திலே பிரவேசிப்பான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். செய்கிறவனே இல்லாமல் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள் அநேகம் உண்டு. இந்த 3 வசனங்களிலே அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லுவதனாலே அவர்கள் எல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை என்பது பொருள் அல்ல. தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான், தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசன வரங்களை பெற்றவர்கள் தான், சபைகளை நடத்தினவர்கள் தான், விசுவாசிகள் தான், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையும் விடாமல் எல்லா கூட்டத்திற்கும் வந்தவர்கள் தான். அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தின்படி செய்யாமல் என்னதான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் அன்னைக்கு நீ பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நாம் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், நம்ம தலையில கை வச்சா பிசாசு ஓடலாம், நம்மளை பார்த்தாலே பிசாசு நடுங்கலாம், அநேக அற்புதங்கள் நம்முடைய கூட்டங்களிலே நடக்கலாம், நாம் ஜெபிக்கும் போது நடக்கலாம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட்டு கொடுக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு போய் நின்று ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, ஆண்டவரே எத்தனை கூட்டம் நடத்தியிருக்கேன் தெரியுமா, எத்தனை கன்வென்ஷன் நடத்தியிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை கூட்டத்துல பேசியிருக்கேன் தெரியுமா, நான் பேசும்போது பேசி முடிச்சோன்னா எத்தனை பேர் வந்து பிரதர் அருமையா பேசுறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, எவ்வளவு பேர் என் கூட்டத்துல ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா, எவ்வளவு பேர்த்தோட வியாதியை உங்க நாமத்தினால குணமாக்கி இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நான் போய் நின்று ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போ. இன்றைக்கு சபைகளிலே அதிக முக்கியத்துவம் தரப்படுவது அற்புதங்கள். எங்க அற்புதம் நடக்குதோ அங்க என்ன செய்யறாங்க, ஜனங்கள் ஓடுகிறார்கள். தேவனுக்கு அது முக்கியம் அல்ல, அது சாதாரணமாய் நடக்கும். அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கும் போது அது ஆண்டவருக்கு சாதாரணம். அநேகர் பிசாசுகளை துரத்தும் போது பார்த்திருக்கிறேன், ரொம்ப சத்தம் போடுவாங்க, இயேசுவின் நாம், அதெல்லாம் சொல்லவே வேண்டாம், இயேசுன்னு முணுமுணுத்தா போதும் பிசாசு ஓடிடும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லு. பாதி பேருக்கு கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்கு, நல்ல விசுவாசம் நிறைய சத்தம் வரும். இயேசுன்னு மனசுல சொன்னாலே பிசாசு ஓடிடும். அல்லேலூயா. அதனால அற்புதங்கள் நடக்கிறதுனால அங்க ஆண்டவர் இருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவதனாலே அங்க ஆண்டவர் இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. அதனாலதான் இங்க ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. உங்கள் எல்லாரையும் விட குறைவுள்ளவன் தான். ஒவ்வொரு நாளும் பிரசங்க பீடத்துக்கு வரும்போது ஆண்டவரை சொல்ற ஒரு காரியம், ஆண்டவரே இந்த இடத்துல நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் எவ்வளவு குறைவுள்ளவனா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவரே உடைய சித்தத்தை மட்டும் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டுமே பரலோகத்திலே பிரவேசிக்க முடியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அநேகர் எனக்கு இந்த வரத்தை தாரும், அந்த வரத்தை தாரும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அந்த ஊழியக்காரர் மாதிரி ஆகணும், இந்த ஊழியக்காரர் மாதிரி ஆகணும், நான் இப்படி இருக்கணும், அவைகள் முக்கியம் அல்ல. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிரேயர் தி பைபிள், ரொம்ப அழகான ஒரு ஜெபம், அருமையான ஜெபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஜெபம் தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆகட்டும். நீங்கள் வேறு எதையும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதை தார ஆண்டவரே, இதை தார ஆண்டவரே அப்படின்னு மணிக்கணக்கில் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை உங்களுக்காக சொன்னால் போது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அதற்குள்ளே உங்களுடைய எல்லா ஜெபங்களும் அந்த ஒரு வரி ஜெபத்திலே அடங்கி. அல்லேலூயா. அதனால நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் செய்கிற கிரியைகளோ அற்புதங்களோ உரைக்கிற தீர்க்க தரிசனங்களோ நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்தால் மட்டுமே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இரண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனம். செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். மார்க் 3:35 அதே வசனத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எப்படி இருக்கிறான்? யாருக்கு சகோதரன்? எனக்குன்னா யாருங்க? இயேசுவுக்கு சகோதரனா இருக்கிறான், இயேசுவுக்கு சகோதரியாக இருக்கிறான். வேற யாரும் அவருடைய சகோதரனா சகோதரியா இருக்க முடியாது. இங்கேயும் ஆண்டவர் என்னை போலவே கிரியை செய்கிறவன், என்னை போலவே அற்புதம் செய்கிறவன் தான் என் சகோதரன் சகோதரின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றார்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன், அவளே எனக்கு சகோதரி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நேற்றைய தினத்துல கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்ம எதற்காக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எப்படி முன்குறித்திருக்கிறார்? சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். பிதாவுக்கு நாம் புத்திரர்னா இயேசுவுக்கு நம்ம யாரு? சொல்லுங்க. இயேசுவுக்கு நம்ம சகோதரர் சகோதரி. அதனுடைய அர்த்தம் வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் வசனங்களை கேட்டிருக்கலாம் முன்னாடியே. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திலே அநேக காரியங்கள் உண்டு. தகப்பனுடைய சுதந்திரங்களை எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று. இப்ப நாம் இயேசுவுக்கு சகோதரர்களாய் மாறிவிட்டோமானால், இயேசுவுக்கு சகோதரிகளாய் மாறிவிட்டோமானால், அவருக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவருடைய சுதந்திரத்திலே நமக்கும் சொல்லுங்க பங்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் மரியாளை பார்த்து என்ன சொன்னார்? மரியாள் சொல்லுங்க, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எப்போ நாம் அவருக்கு புத்திரராய் மாறுகிறோம், எப்ப நம்ம சகோதரர்களாய் மாறுகிறோம் இயேசுவுக்கு? அவருடைய சித்தத்தின்படி செய்யும் போது. அதை செஞ்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய சுதந்திரத்திலே நாமும் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல அபிஷேகம் இருந்ததா இல்லையா? இருந்தது. நம்ம அவருக்கு சகோதரனா மாறினா நமக்கு அதுல பங்கு இருக்கா இல்லையா? பரலோகமே யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். அப்ப நமக்கு அதுல பங்கு இருக்கா இல்லையா? நமக்கு அங்க பங்கு. எப்ப பங்கு இருக்கும்? அவருடைய சித்தத்தின்படி செய்யும் போது, நம்முடைய சகோதரராய் சகோதரிகளாய் மாறும் போது அந்த பங்கு நமக்கு உண்டாகும். அதனாலதான் நேற்றே சொன்னேன், வேலைக்காரனாய் ஒருவேளை ஆண்டவர் நம்மை அழைத்திருந்தால், கூலிக்காரனாய் ஒருவேளை ஆண்டவர் நம்மை அழைத்திருந்தால், வேலைக்கு உண்டான கூலி கிடைக்குமே தவிர அவருடைய சுதந்திரத்திலே நமக்கு பங்கு உண்டாயிராது. ஏன்னா நம்ம அவருடைய புத்திரர் இல்லை, குமாரர் இல்லை. அதனால நமக்கு வேலை செஞ்சதுக்கு கூலி தருவார், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்காமல் அவருடைய சொந்த புத்திரராக, சுவிகார புத்திரராக அழைத்திருக்கிறபடியினாலே, இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாய் சகோதரிகளாய் நாம் மாறுகிறபடியினாலே
என்ன உண்டாயிருக்கு? நமக்கு சுதந்திரத்திலே நமக்கு பங்கு உண்டாயிருக்கு. சரி பிரதர், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சுதந்திரத்துல பங்கு உண்டாகணும்னா பாடுகளிலும் கொஞ்சம் மெதுவோ, பாடுகளிலும் நமக்கு பங்கு உண்டு. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் உங்களை பகைக்கும் போது ஆச்சரியப்படாதிருங்கள், உங்களை பகைக்கிறதற்கு முன் என்னை பகைத்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்திலே நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் சந்தோஷப்படுவார்கள். எழுதியிருக்கு, துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று எழுதவில்லை. அல்லேலூயா. வசனங்களை வாசிக்கும் போது ரொம்ப கவனமா வாசிக்கும். தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று எழுதப்படவில்லை. என்ன எழுதியிருக்கு? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும். நினைச்சாலே துன்பம் வந்துடும். அல்லேலூயா. ஆராதனை வேளையில அருமையாக இந்த காரியத்தை தியானித்தோம். கலப்பையில கை வச்சுட்டோம், இனி திரும்பி பார்க்க கூடாது. நினைச்சாலே போதும், துன்பம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பாடுகளினூடாய் நடந்து சென்ற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கிரீடத்தை தரித்தவராய் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நாமும் அவருக்கு பின்னாலே நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்வோமானால் நமக்கென்று ஆண்டவர் கிரீடத்தை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஆண்டவர் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அது எப்ப கிடைக்கும்னா அவருடைய சித்தத்தின்படி நாம் இந்த உலகத்தில் நடக்கும்போது மட்டுமே நமக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கும். மூன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ, நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். போதும். யார் இந்த வசனங்களை சொல்லுகிறார்கள்? யார் சொல்றா? யோவானா? யோவான் 3வது 4வது அதிகாரத்திலே செத்து போயிட்டாரு. யார் சொல்றா? 14வது வசனம். 16வது வசனம். யார் சொல்றாங்க? யாருக்கா சந்தேகம் இருக்கா? பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யோவான் சொன்னான்னு சொல்லக்கூடாது. யாரு சொல்றாரு? என்ன சொல்றாரு? அவர்னா யாரு? முந்தின வசனத்துல என்னை அனுப்பினவர் பிதா. பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனுக்கு என்ன தெரியுமா? இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ, நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். மூன்றாவது பெரிய காரியம், இந்த நாட்களிலே தேவைப்படுகிற ஒரு காரியம், டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறியத்தக்க ஒரு ஆவி நமக்கு தேவையாயிருக்கிறது. கடைசி நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக கள்ள போதகங்கள் உலகத்திலே பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்கள் இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா. அநேக இடங்களிலே போய் நீங்கள் பார்த்தால் தெரியும். 1-1.5 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய நண்பன் ஒரு காரியத்தை காண்பித்தான், ஒரு நோட்டீஸை எனக்கு காண்பித்தான். நோட்டீஸ்ல இப்படி விளம்பரப்படுத்தி இருந்தார்கள், வசனமெல்லாம் எழுதியிருந்தார்கள். 1 வாரம் தீர்க்க தரிசன பயிற்சி அளிக்கப்படும்.
என்ன பயிற்சி? தீர்க்க தரிசன பயிற்சி 1 வாரம் அளிக்கப்படும். முடிவிலே, அதாவது 1 வாரத்தின் முடிவிலே கோர்ஸ் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என சான்றிதழ் வழங்கப்படும். அல்லேலூயா. நான் ஜோக் பண்ணல, உண்மையாகவே கோவை மாவட்டத்தில் நடந்தது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு இடத்துல இந்த நோட்டீஸை வெளியிட்டிருந்தாங்க. 7 நாள் என்ன பயிற்சி தராங்களாம்? தீர்க்க தரிசன பயிற்சி. கடைசியில் என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்க? கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு இவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்தா ஆண்டவர் அன்னைக்கு சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போ. அநேக காரியங்கள் சொன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வரும். அத்தனை காரியங்கள் தேவ சமூகத்திலே செய்யப்படக்கூடாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொல்லாத காலம். என்ன பிரசங்கிக்கிறோம் என்று தெரியாமலேயே பிரசங்கிக்கப்படுகிற காலத்தில் வந்திருக்கிறோம். நைஜீரியா என்ற ஒரு நாடு உண்டு. அங்கே அநேக ஆலயங்கள் உண்டு, தேவாலயங்கள் உண்டு. அதிலே ஒரு சில தேவாலயங்களிலே தேவனை அடையும்படியாக ஆராதனை வேளைக்கு முன்பாக கொஞ்சம் போதம் இருந்து கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அதுவும் சபைதான். அவர்களும் வேறு தெய்வங்களை அல்ல, இயேசுவை தான் ஆராதிக்கிறார்கள். ஆனா அந்த ஆவிக்குரிய நிலைமையை அடையும்படியாக, அந்த ஆவிக்குரிய உலகத்திலே போகும்படியாக என்ன யூஸ் பண்றாங்க? போதை வஸ்துக்களை உபயோகிக்கிறார்கள். எல்லாத காலத்திலே வந்திருக்கிறார். அத நமக்கு பகுத்தறியக்கூடிய ஒரு ஆவி வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க. இல்லைன்னா ஆன்லைன் பிரேயர் தான். பிதாவின் சித்தத்தின்படி செய்யாட்டி கூட மனதுனால இருக்கு. அல்லேலூயா. அதான் வாசிங்க மறுபடியும் அந்த சித்தத்தின்படி செய்யதான் முடியல. அட்லீஸ்ட் மனசுலனாவது ஆண்டவரே அப்படி சித்தத்தின்படி செய்யணும்னு கொஞ்ச நாள் நினைச்சாதான் பகுத்தறியத்தக்க ஆவி உங்களுடைய இருதயத்தில் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு மிகவும் முக்கியமாய் தேவைப்படுகிற ஒரு காரியம். ஏன்னா நாளைக்கு, இன்னைக்கு நான் நல்லா பிரசங்கம் பண்றேன், நாளைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அல்லேலூயா. யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும், நாளைக்கு நானே வேற காரியங்களை சொன்னால் நீங்க சொல்லணும், இது நீ சுயமாய் பேசுகிறாய், இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் நிருபங்கள் எழுதும்போது சொல்லுகிறார், நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு கிறிஸ்துவை நாங்களோ இல்ல வேற யாரோ பிரசங்கம் பண்ணாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நான் வசனங்களோட ரெஃபரன்ஸ் அடிக்கடி கொடுக்க மாட்டேன், ஏன்னா அப்படியாவது நீங்க தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமென். அதனால வசனங்களை தேடி கண்டுபிடிங்க. பவுலே அதை சொல்லுகிறார், நானே சொன்னாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்கு அந்த தெளிவு நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தையிலே உண்டாக வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்? பிதாவுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் அழகா உபாகமத்தில் இருக்கிறது. வாக்கியங்கள் உபாகமம் 13வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பால் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் போதும். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நமக்கு உண்மையாகவே தேவன் பேரிலே அன்பு இருக்கிறதா இல்லையா என்று சோதிக்கும்படியாக ஒரு டெஸ்ட். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, ஒரு டெஸ்ட். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்றோம். ஏன் ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்றோம்னா இல்லையா? சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ளேயே இருந்துட்டு நிறைய பேர் ஆண்டவர் நேசிக்கிறது இல்லை.
அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையாகவே நேசிக்கிறோம் என்று நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறார். வாசிங்க 3வது வசனத்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். 1-2 வசனங்களிலே வாசித்தீங்க. ஒருத்தன் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்லி அவன் சொன்னபடியே நடந்தா கூட தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நீங்கள் போய்விட்டால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை உண்மையாய் நேசிக்கவில்லை. ஆமென். நான் சொன்ன அதே காரியத்தை தான் மறுபடியும் சொல்லுகிறேன். அற்புதங்கள் நடக்கிறதுனாலே, தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுவதனாலே ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. அதனாலதான் ஆண்டவரே வேதத்தில் எழுதியிருக்காரு. இந்த வேதம் யார் எழுதுனது? ஆவியானவரே எழுதப்பட்டதுதான் இந்த வேதம். ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்டதுதான் இந்த வேதம். ஆண்டவரே சொல்றார், ஒரு தீர்க்கதரிசி இல்ல சொப்பனக்காரை எழும்பி வேறே தேவர்கள் என்று போட்டிருக்கிறது, வேறே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தாலும் நீங்கள் அவர்களை பின்பற்ற கூடாது. அல்லேலூயா. அப்பதான் நம்ம உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறோமா இல்லையாங்கிற அந்த காரியம் அப்பதான் வெளிப்படும். அநேகர் நமக்கு சொல்லிக் கொள்ளுகிற காரியம், அந்த ஊழியக்காரரை பத்தி அப்படியெல்லாம் சொல்றீங்க ஐயா, அவர் நீதிமான் இல்லைன்னு சொல்றீங்க, கள்ள தீர்க்கதரிசனம் உரைக்கிறாருன்னு சொல்றீங்க, ஆனா அவர் கூட்டத்திலேயும் அற்புதம் நடக்குதில்ல. கேட்கிறோம்ல, கேட்கிறோமா இல்லையா? ஒரு கூட்டத்திலேயும் அற்புதம் நடக்குதுயா, அவங்க கூட்டத்திலேயும் இதெல்லாம் நடக்குது. வெளிப்படுத்துன்னு எழுதியிருக்க அற்புதங்களை செய்கிற டேஷ் ஆவிகள் இந்த பக்கம் தான் சவுண்ட் வருது, அந்த பக்கத்திலிருந்து வர மாட்டேங்குது. அற்புதங்களை செய்கிற என்ன ஆவிகள்? பிசாசின் ஆவிகள் என்று வெளிப்படுத்தல எழுதியிருக்கிறது. இன்னொன்று, அவர் ஜெபிச்சா எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்கள் விசுவாசித்து ஜனங்கள் போகிறார்கள். அதனால அந்த மனிதன் மூலமாய் அற்புதங்கள் நடக்கவில்லை, ஆனால் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அதனால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நான் உங்க தலையில கை வச்சு ஜெபிக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. ஐ எம் பவர்லெஸ், என்னிடத்துல ஒன்றும் இல்லை. நான் இயேசுன்னு சொன்னா விடுதலை ஆகும். அது நான் சொன்னாலும் சரி, இங்க இருக்கிற சின்ன தங்கச்சிமார் சொன்னாலும் சரி, சின்ன தம்பிமார் சொன்னாலும் சரி, அந்த நாமத்திற்கு தான் வல்லமை உண்டு. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படியே பார்க்குறீங்க. நேற்றெல்லாம் நிறைய பேர் கியூலெல்லாம் நின்று ஜெபம் பண்ணுவேன் பிரதர், கடைசியில இப்படி சொல்லிட்டீங்களே. அல்லேலூயா. நீங்களே உங்களுடைய அறை வீட்டில் ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவர்கள் ஜெபத்தை கேட்கும். பீகாருக்கு போயிருந்தேன் மிஷனரி பயணமாக. ஒரு பெரிய கன்வென்ஷன் நடந்தது. 5 மாநிலங்களில் இருந்து 10,000த்திற்கும் மேலாக ஜனங்கள் வந்திருந்தார்கள். ஒரு பெரிய ஹாலிலே அந்த கன்வென்ஷன் நடந்தது. அங்கே கண்ட ஒரு காரியம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. பெரிய ஊழியக்காரர்கள் தான் வந்து பேசினார்கள். நார்த் இந்தியாவில் இருந்து நல்ல ஆண்டவரை அறிந்த ஊழியக்காரர்கள். அது ஜெபம் முடிந்த உடனே, தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க, அவங்கள பத்தி நான் சொல்லல. அங்கே வளர்க்கப்பட்ட விசுவாசிகள் ஒருத்தரும் ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு இங்கேயும் போய் தலையை நீட்டவே இல்லை. அல்லேலூயா. நம்ம அப்படியே வளர்க்கப்பட்டுட்டோம். யாராவது நம்ம தலையில கை வைத்தாதான் ஏதாவது நடக்கும். நாம தலையில கை வைப்பது தப்பு இல்லை, ஆனா நம்மகிட்டயே அந்த வல்லமை இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்படியே நினைச்சு எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் தலையை நீட்டி கண்ட ஆவியெல்லாம் நம்மளுடைய வாங்கிட்டு வந்துடுறோம். அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு பதிலாக கன்ற ஆவி நமக்குள்ள வந்திருக்கும். ஆமென். அதனால உடைய இருதயம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்காகவே திருப்பப்படுவதாகும். அற்புதம் எங்க நடக்கும்னு தேடி ஒரு இடத்துல இப்படிதான் பிரச்சனை பண்ணும்போது சொன்னேன், யாரெல்லாம் ஜோசியம் பார்த்துருக்கீங்க? யாருமே ஜோசியம் பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. நானும் பார்த்துருக்கேன். பரவாயில்ல, நிறைய பேர் பார்க்காம. கிளி ஜோசியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததற்கு பின்பு அந்த ஜென்ம சுபாவம் உள்ள இருந்து போக மாட்டீங்க. அதனால எங்கேயாவது போய் பிரதர் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமா இவ்வளவு பெரிய புக்கையே ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. இதுல இல்லாத தீர்க்க தரிசனம் வேற யாரும் சொல்லவே முடியாது. உங்களுக்கு என்ன தேவையோ அது இதுல இருக்கிறது. எல்லாம் அப்படியே பாக்குறீங்க, ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வாங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், நான் தலையில கை வச்சா ஆண்டவர் உங்களுக்கு 2 கார் தருவார், அப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை சத்தியமாய் சொல்லுங்க. அற்புதங்கள் அவர்கள் சொன்னபடி நடந்தாலும் அவர்களை நாம் பின்பற்றி போனோமானால் வேதம் சொல்லுகிறது நாம் அவரை உண்மையால் நேசிக்கவில்லை. அப்ப அந்த பகுத்தறியத்தக்க வரம் நமக்கு எப்பொழுது உண்டாகும் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய மனதுள்ளவர்களாய் இருக்கும் போதுதான் பேசப்படுகிற வசனங்கள், பிரசங்கிக்கப்படுகிற காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இல்லை அவர்கள் தன்னுடைய சுயத்திலிருந்து பேசுகிறார்களா என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிற காரியம் அதுதான், கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். 2000 வருடத்திற்கு முன்பா யாக்கோபு நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், நியாயாதிபதி எங்க நிற்கிறாரு? எல்லாருக்கும் தூக்க கலக்கமா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, கவனமா கேளுங்க. உங்களை பயமுறுத்த விரும்பல. நான் பைபிள்ல தூங்கினா மேல இருந்து கீழே விழுந்துதான் இருக்கு. அதனாலதான் பார்த்து முதல் மாடியில் வைக்காம பரவாயில்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்காரு. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படிதான் நாம் செய்ய வேண்டும். வாசியுங்கள். அப்போஸ்தலர்களும் கேட்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 54வது வசனம் வாசிங்க. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இந்த ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று அனுப்பி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல. ஈஸ்வர்களே கேட்கிறாங்க, கோபம் வந்து ஆண்டவரே எனக்கு வல்லமை எல்லாம் கொடுத்திருக்கு, அக்கினியை இறக்கி இவங்களை அழுத்தட்டுமா, அது உங்களுடைய சித்தமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? டேய், உனக்குள்ள பரிசுத்தாவி இல்ல, வேற ஆவி இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம டீச்சர்களாகவே இருந்தாலும் நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றும் போது நம்ம அலர்ட் ஆயிடணும். ஓ, இது தேவனுடைய சித்தம் அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, இது வேறு ஒரு ஆவி, இது வேறு ஒரு சுவிசேஷம். இந்த நினைவு எப்பொழுது நமக்குள்ளே உண்டாகும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நமக்கு மனது இருக்கும் போதுதான். ஏன்னா பேதுரை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. பேதுரு என்ன சொல்றான்? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பா, எனக்கு ஆண்டவரே வெளியுது, யாரும் மனுஷன் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். அப்பதான் சந்தோஷப்படுறாரு. இப்படி ஒரு வெளிப்பாடு பற்றவன் என் கூட இருக்கான் பேதுரு. ஒரு 10 வசனம் கழிச்சு நான் அந்த மாதிரி சிலுவையில மரிக்க வேண்டும், அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொன்னோன்னே அதே வெளிப்பாடுபட்ட பேதுரு என்ன சொல்றான்? இது உமக்கு சம்பவிக்க கூடாதே, இது உமக்கு நேரிடக்கூடாதே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முன்னாடி என்ன சொன்னாரு? பிதாவே உனக்கு. அப்ப ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும்,
ஒரு தடவை நமக்கு ஏதோ பிதாவின் வெளிப்பாடு கிடைச்சதுனால கடைசி வரையும் அப்படியே இருப்போம்னு அர்த்தம் இல்லை. 10 வசனம் கழிச்சே நம்ம பிசாசா மாறிடலாம். அல்லேலூயா. சாத்தானாய் மாறிவிடலாம். வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்களை தொடர்புடையவைகள், அது தொடர்ந்து வாசிக்கணும். இப்படியே பிரித்து ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஆண்டவர் பேசுறாருன்னு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால வெளிப்பாடு பெற்ற பேதுருவும் பரத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட பேதுருவும் சாத்தானாய் மாறுவது மிகவும் சுலபம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து விடுவானோ என்று பயந்து இருக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. சாத்தான் யாரை வஞ்சித்தது போல, ஏவாளை வஞ்சித்தது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து விடுவானோ என்று பயந்து இருக்கிறேன். அப்ப நாம் வஞ்சிக்கப்படுகிற பொல்லாத காலத்திலே வந்திருக்கிறபடியினாலே இந்த வஞ்சனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், இந்த ஏமாற்றத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய உண்மையான வழியை மட்டும் பற்றி நாம் நடக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பிதாவின் சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வாசிங்கள் அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். 4வது காரியம், அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், ஐயா நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்றேன் இந்த காரியத்துக்காக, எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ ஆண்டுகள் இந்த காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆனா என் ஜெபம் கேட்கப்படவே மாட்டேங்குது, ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு காரியத்தை வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நீங்கள் தேவ சித்தத்தின்படி செய்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, அவர் மேல பக்தி உள்ளவனாய் இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவன் என்ன கேட்டாலும் அதுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் நீங்க போய் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கும். அதை ஆண்டவரால் கேட்க முடியாது. உதாரணத்துக்கு உங்களுடைய மகன் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான், டெய்லி ஸ்கூலுக்கு போ அப்படின்னா ஸ்கூலுக்கு போகாம கட்டடிச்சுட்டு விளையாட போயிடுவான். காலேஜுக்கு போ அப்படின்னா காலேஜுக்கு போகாம கட்டடிச்சு ஊர் சுத்த போயிடுவான். அவன் ஒரு பைக் கேட்டா வாங்கி தருவீங்களா? இல்ல காதலியாவது கேட்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? முதல்ல நான் சொன்னபடி கேள்வி, அப்புறமா பார்க்கலாம். அவன் என்ன கேட்கறானே நமக்கு காதல வாங்குறதுக்கு நமக்கு மனசு இருக்காது. என்ன சொல்லுவோம்? முதல்ல நான் சொன்னபடி கேளு, அப்புறமா நீ கேட்கறத பத்தி யோசிக்கலாம். ஆவிகளாகிய நமக்கே அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது, பரிசுத்தம் உள்ள தேவன் அவர், அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவர் சும்மா நம்மளை அப்படி நடக்க சொல்லல. இதுவரைக்கும் என்னெல்லாம் செஞ்சோ அதை நான் மன்னிச்சுட்டேன். என்னுடைய குமாரனையே கொடுத்து ரத்தத்தை சிந்த வைத்து எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன். நீ இப்படி வாழு, அதுக்கப்புறம் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நாம் இருக்கிற பிரகாரமாகவே நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமானாக மாற்றிவிட்டு அப்புறமா நீ உத்தமனாய் நட என்று சொல்லுகிற ஆண்டவர். அல்லேலூயா. பிராமணர்களா இருந்தபடியினால அநேக பூஜைகள் எல்லாம் செய்வது வழக்கம். அப்போ ரொம்ப சுத்தபத்தமா அந்த காரியங்களை செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அத்தனை தீட்டுகளும் நாங்கள் கடைபிடித்தது தான். பிறந்தால் இத்தனை நாட்கள் தீட்டு உண்டு, இறந்தால் இத்தனை நாட்கள் தீட்டு உண்டு. எப்படி அந்த தீட்டு இருக்கும்போது தேவாலயத்திற்குள்ளே போகக்கூடாதோ அப்படி நாங்களும் அந்த தீட்டு இருக்கும்போது கோயில்களுக்கு போகக்கூடாது, விசேஷங்களுக்கு போகக்கூடாது. அதனுடைய காரியம் என்ன? நம்ம சுத்தமா இருக்கணும். அப்பதான் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்வார், தேவனிடத்திலே போக முடியும்.
ஆனால் இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது ஆண்டவர் சொன்னார், நீதிமான்களே அல்ல பாவிகளையே ரட்சிக்கும்படி நான் தேடி வந்தேன். ஆண்டவர் சொல்றார், நீ தீட்டு உள்ளவனாதான் இருக்க, நீ அசுத்தம் உள்ளவனாதான் இருக்க. ஆண்டவர் போய் முதல்ல நீ போய் பாவத்தெல்லாம் கழுவிட்டு சுத்தமாயிட்டு வா, அப்புறமா நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படியே சொன்னாரு. ரோமர் 5:8. நாம் பாவிகளா இருக்கை கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிற, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அப்போ ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதில்லை? ஏன் நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்தை எட்டுவதில்லை? ஒரு முக்கியமான காரணம், நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யாமல் எத்தனை இடத்துல போய் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணாலும் தேவன் அந்த ஜெபத்திற்கு செவி சாய்க்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால், நீங்க மனசுல நினைச்சாலும் தேவன் அதை ஜெபமாகவே எடுத்துக்கொள்வார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஏதோ ரட்சிக்கப்பட்ட பூசில மட்டும் இல்லை, இன்றைக்கும் அந்த அனுபவத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சின்ன சின்ன காரியங்கள் குழந்தைத்தனமாக இருக்கும், நான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வேன். உதாரணம் சொல்லணும்னா, நான் சென்னையில தனியாக இருப்பதனால என்னுடைய அப்பா அம்மா தம்பி எல்லாம் இங்கே பொள்ளாச்சியில் இருக்கிறாரு. நான் சென்னையில வேலை செய்யறதுக்கு தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறேன். அப்போ சனிக்கிழமை ஊழியம் இல்லைன்னா நான் மதியம் வெளியே ஹோட்டலில் சாப்பிடுவது வழக்கம். இப்போ ஹோட்டலில் போய் அந்த மீல்ஸ் வாங்கும்போது எனக்கு எலும்புச்சம்பள சாதம் பிடிக்காது, அதுக்கு பதிலாக புளி சாதம் இருந்தால் பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆளுக்குரிய காரியம்லாம் பேசுவீங்கன்னு பார்த்தா சாப்பாட்டை பற்றியே பேசுறீங்க. ஹல்லேலூயா. அதை வாங்க போகும்போது இருதயத்தில் ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரோடு பேசியே நான் பழக்கப்பட்டவன். அதனால ஆண்டவரே எலும்புச்சம்பள சாதத்துக்கு வேண்டாம், இப்படியாவது பிடிச்சாத இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு பில்லை பிடிச்சி அப்படி கீழே பார்த்தா எலும்புச்சம்பள சாதம் போட வேண்டிய அந்த நாளில் அன்னைக்கு எலும்புச்சம்பள சாதம் இல்லை, புளி சாதம் அதுக்கு போல. ஆமே, சின்ன காரியம்தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் உங்கள் இருதயத்திலே யோசிக்கும் போது தேவன் அதற்கு தெரிவித்தார். போன முறை என்னுடைய சாட்சியை சொல்லும் போது சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆண்டவர், நான் காலேஜ் படிக்கிற நாட்களிலே ஜெர்மனி தேசத்திற்கு போகும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். 2 மாதங்கள் அந்த இடத்திலே தங்கி நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில. நான் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் தான், அநேக சாட்சியை கேட்டிருப்பீர்கள். அப்ப டிக்கெட்டே ஆண்டவர் தான் வாங்கி கொடுத்தார். அற்புதமாக ஆண்டவர் அந்த டிக்கெட்டே வாங்கி கொடுத்தார். எனக்குள்ள ஆசை, ஃப்ளைட்ல போகும்போது, விமானத்திலே போகும்போது அதுல 2 கிளாஸ் இருக்கும். ஒன்று எக்கானமி கிளாஸ், இன்னொன்று பிசினஸ் கிளாஸ். எப்படின்னா சாதா பஸ், ஏசி பஸ் மாதிரி. ஹல்லேலூயா. சாதாரணமானவர்கள் இந்த எக்கானமி என்று சொல்லக்கூடிய வகுப்பிலே போவார்கள். பணக்காரர்கள், நிறைய காசு இருக்குங்கிறவங்க எதுல போவாங்க? பிசினஸ் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இதுல போவார்கள். இதுக்கும் அதுக்கும், இது 100 ரூபான்னா அதுல டிக்கெட் 200 ரூபா, இதுல 1000 ரூபான்னா அதுல 2000 ரூபா. அப்படி ஒண்ணுமே இல்லாம ஃப்ளைட்ல ஏறி போற எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே இந்த பிசினஸ் கிளாஸ்ல என்னதான் இருக்குன்னு பாக்கணும், எப்படியாவது பிசினஸ் கிளாஸ்ல கூப்பிட்டு போங்களேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சின்ன ஆசை, நான் ஜெபிக்கவும் இல்லை, இதயத்துல யோசித்தேன் பிசினஸ் கிளாஸ்ல போனா நல்லா இருக்குமே. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் கத்தாரில் இறங்கி இங்கே வர வேண்டும். கத்தாரில் இறங்கி அந்த டிக்கெட்டை மாற்றும் போது அங்கே இருக்கிற அந்த லேடி கேட்குறாங்க, சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னம்மா உங்களை பிஸ்னஸ் கிளாஸில் போடலாமா சார்?
நான் ரொம்ப மரியாதையா பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர், அவருடைய சித்தத்தின்படி செய்தார். நீங்கள் மணிக்கணக்கிலே ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் இருதயத்தில் யோசித்தால் போதும், ஆண்டவர் செவிசாய்ப்பார். ஆமென். எனக்கு அப்படி செய்வார் என்றால் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். அவர் பாரபட்சம் இல்லாத. அல்லேலூயா. வாசியுங்கள் அடுத்து ஒரு வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். முதல் வசனத்துல வாசிச்சோம், அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணா செவி கொடுப்பார்? சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு அவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. அதை குறித்து அநேக காரியங்களை சொன்னேன். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் வேண்டும். நான் முன்னமே சொன்னபடி அருமையான ஒரு ஜெபம், ஆண்டவரே உடைய சித்தப்படி என்னை நடத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்பதே ஒரு அருமையான ஜெபம். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அநேகருடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு இன்னொரு காரணம், நாம் அவருடைய சித்தப்படி கேட்பதில்லை. நம்முடைய சுய சித்தத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். இதை செய்யும் ஆண்டவரே, அதை செய்யும் ஆண்டவரே. அதனால நமக்கு என்ன வரும்? ஆண்டவர் அதை குறித்து என்ன நினைக்கிறார்? அதனாலே ஆண்டவருக்கு நான் எப்படி பிரயோஜனமா இருக்க முடியும்? ஆண்டவருடைய நாமத்திற்கு எப்படி மகிமை சேர்க்க முடியும்? அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அவருடைய சித்தத்தின்படி கேட்காமல் நம்முடைய சித்தத்தின்படி கேட்கிறதுனால அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகும். நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாறுதல் தேவை. ஒருவேளை உங்க பையனுக்கு ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் வேணும், இல்லை ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? சொல்லுங்க. ஆண்டவர் ஞாபகத்துக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். நிறைய பேருக்கு வராதே. நமக்கு தெரிஞ்ச கலெக்டர் ஞாபகத்துக்கு வருவார், நமக்கு தெரிஞ்ச தாசில்தார் ஞாபகத்துக்கு வருவார், நமக்கு தெரிஞ்ச போலீஸ்கார் ஞாபகத்துக்கு வருவார், நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். அப்போ நம்முடைய ஜபம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி ஜபம் பண்ணுவீங்க? யாராவது சொல்லுங்க, எப்படி ஜபம் பண்ணுவீங்க? இப்போ ஆண்டவர்கிட்ட சரி நானே சொல்றேன். நானா இருந்தா இப்படிதான் ஜபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு அந்த தாசில்தாரை எனக்கு தெரியும், அந்த போலீஸ்காரரை எனக்கு தெரியும், அந்த ஹெட் மாஸ்டரை எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட போய் என் பையனுக்காக அட்மிஷனுக்காக அவர்கிட்ட கேட்பேன். அப்போ நீர் சொல்லுங்க, ஸ்டாண்டர்ட் டயலாக்னு வச்சிருக்கணும். அவருடைய கண்களிலே தயை கிடைக்க செய்யும். அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போவேன், அவர்கிட்ட லெட்டர் வாங்கி, அப்போ அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர் கண்களிலே தயை கட்டளையும் எனக்கு தீட்டு. அல்லேலூயா. இது அவருடைய சுத்தமா என்று எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி ஜெபிக்க தெரியாது. அப்படி எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, இப்போ என்னோட உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாம், என்னோட உனக்கு மூளை இருக்கா, அதனால நீ எனக்கு ஐடியா கொடுக்குற. நம்ம தானே ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு தாசில்தார் தெரியாது, ஆண்டவருக்கு அந்த ஹெட் மாஸ்டர் தெரியாது. நம்ம தான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தாசில்தார் எனக்கு தெரியும், நீர் அவருடைய பேசி தயகத்தை இப்படிதான் செய்யணும்னு நம்மளே ஆண்டவருக்கு ஒரு பாதை போட்டு இப்படிதான் அது நடக்கணும் ஆண்டவரே நீர் உதவி. இது அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறது அல்ல. நம்மளே நம்முடைய சித்தத்தில் ஒரு ரூட் போட்டுட்டு இதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்கும். ஆண்டவர் வேலைக்காரன் மாதிரி நடக்கும். அல்லேலூயா. அநேக ரொம்ப அருமையான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபத்தின் துணி எப்படி இருக்கும்னா, கேட்குறேன் ஒழுங்கா செஞ்சு கொடுத்தோம், இல்லைன்னா நான் தச்சு வர மாட்டேன்.
சர்ச்சுக்கு வரலைன்னா ஏதோ அவருக்கு ஏதோ மாதிரி, நமக்கு தான் ஆபத்து. அந்த உணர்வு நமக்கு இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், இதை செய்யலைன்னா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். அப்புறம் உங்களை ஏற்றிட்டு என்ன பிரயோஜனம்? கல்லு மண்ணை புரிஞ்சுட்டு இருந்தப்போ அதே தானே, இப்போ நீர் அப்படிதானே இருக்கீ. கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம். நிறைய பேர் முகத்துல சிரிப்பு தெரியுது, சிரிப்பே காட்டி கொடுக்குது. நேற்று தெரிஞ்ச தேவமெல்லாம் எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சது? கேட்குறோம். ஏன்னா நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்காமல் நம்முடைய சித்தத்தில் ஒரு ரூட்டு போட்டுட்டு இதற்கு நீ உதவி செய்யும் அப்படின்னு சொல்றதுனால தேவன் அநேக நேரத்திலே அந்த ஜெபத்திலே பிரியப்படுகிறதில்லை, அவர் அந்த ஜெபத்தை கேட்கிறதும் இல்லை. இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க பழகி கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற அற்புதங்களை ஏன் நம்மளால காண முடியலைன்னா அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிறோம். நான் தைரியமா இன்னைக்கும் சொல்லுவேன், என் வாழ்க்கையில ஒன்றும் என்னுடைய சுயத்துல வந்தது. அதனால இன்னைக்கும் சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே சாட்சி, எல்லாமே அற்புதம் தான், எல்லாமே அதிசயம் தான். எல்லாத்துலேயும் ஒரு அற்புதம் இருக்கு. தேவனுடைய கரம் இப்படி கூட கிரியை செய்யுமா என்று யோசிக்கிற அளவுக்கு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஏன்? நான் என்னுடைய சித்தத்தின்படி ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கும். மனுஷரை நான் நம்பி ஆண்டவரே அந்த மனுஷன் மூலமா செய்யும் நான் கேட்கல. என்னை விட உமக்கு தெரியாத காரியங்கள் எதுவும் இல்லை ஆண்டவரே, அதனால நீர் என்ன நினைக்கிறீரோ அப்படியே செய்யும். அதனால ஆண்டவர் அநேக காரியங்களுக்கு தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் ஆண்டவர் நமக்கு தெரிவிப்பார். வாசிங்க கடைசியாக 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு வருகிற இன்னொரு பாக்கியம், கடைசி வரைக்கும் அவன் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவன் அல்ல, பணம் படைத்தவன் அல்ல, படித்து பட்டம் பெற்றவன் அல்ல, அவன் கடைசி வரைக்கும் நிற்க முடியாது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், அவன் ஏழையா இருந்தாலும், ஒன்றுமே தெரியாதவனா இருந்தாலும், படிக்காதவனா இருந்தாலும், பள்ளிக்கூடத்திற்கே போகாதவனா இருந்தாலும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் அவன் கடைசி வரைக்கும் நிலைக்கும். உங்க முகத்திலாம் ஒரு சந்தோஷமே தெரியல. நான் பிரசங்கிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கோ இல்லையோ, எனக்கு பிரயோஜனமா இருக்கு. எத்தனை சந்தோஷம். ஆண்டவர் வேறு எதையும் நம்மிடத்துல எதிர்பார்க்கவில்லை. நான் சொல்றத மட்டும் கேளுப்பா, கடைசி வரைக்கும் நீ நிலைத்திருப்ப. வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே. ரட்சிக்கப்படுறது ஒரு நாள் அனுபவம் அல்ல. அல்லேலூயா. ஏதோ வந்தாச்சு, மனம் திரும்பியாச்சு, முங்கி எந்திரிச்சாச்சு, சாதாரணமா இருந்த பாவி இப்ப நனைஞ்ச பாவி ஆயாச்சு, அது அல்ல ரட்சிப்பு. ஒரு நாள் மட்டும் வந்துட்டு அந்த ரட்சிப்பு போயிடாது. இந்த ரட்சிப்பு பூரணப்படுகிற நாள் ஆண்டவர் வருகிற நாள். இந்த ரட்சிப்பு அன்னைக்குதான் பூரணப்படும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கணும். அது எப்போ பூரணப்படும்? நம்ம ஆண்டவரை பார்க்க போறோமோ இல்ல அவர் நம்ம பார்க்க வராரோ அந்த நாளிலே இந்த ரட்சிப்பு பூரணம் அடையும். அதான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கும். இப்போ முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவருடைய சித்தத்தின்படியே நாம் செய்ய வேண்டும். அதை செய்தால் முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்கலாம். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். எபிரேயர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு. ஆண்டவர் எல்லாருக்கும் ஏதோ ஒன்றை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தினார். கொஞ்சம் பேருக்கு ஆண்டு வாக்கு தத்தம் கொடுக்கல, பரவாயில்ல, ஆண்டு இன்னைக்குனாவது உங்களுக்கு அது. இப்ப ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம அந்த வாக்கு தத்தத்தை அடையணும்
அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி. ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கார். ஆனா நாம் அதை வாங்குவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள இல்லை. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. சவுத்துல நாகர்கோயில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப நாளைக்கு முன்பாய் நடந்த ஒரு சம்பவம். வறட்சி அதிகமா இருந்தது. மழை வேண்டி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாளிலே எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாம் வந்துருங்க, அந்த கிரவுண்ட்ல ஒரு ஜெப கூட்டம் நடக்க போகுது, சேஷமா ஆண்டவர் மழையை தரணும்னு என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். அதனால எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு. எல்லாரும் என்ன பண்ணாங்க? பைபிள்லாம் எடுத்துட்டு எங்க போயாச்சு? கூட்டத்துக்கு போயாச்சு. என்ன கேட்டு ஜெபம் பண்ண போறாங்க? அப்ப விசுவாசம் இருந்தா கூட என்ன எடுத்துட்டு போயிருக்கணும்? ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான் கொடை எடுத்துட்டு வருது. எல்லாரும் கேட்டாங்க, ஏன் இங்க வெயில் அடிக்கிறது, கொடை எடுத்துட்டு வர? அந்த பொண்ணு சொல்லிட்டு, நம்ம மழை வேண்டி ஜெபிக்க போறோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு மழையை தரப்போறாரு, அதனால நான் கொடை எடுத்துட்டு வரேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? ஆண்டவர் கொடுக்கிறதற்கு தயாரா இருக்கிறார். நாம் வாங்குவதற்கு தயாரா இல்லை. சும்மா ஏதோ ஜெபம் இருக்குமே தவிர மழை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கார். ஆனா நம்ம கொடை எடுத்துட்டு போகாம அப்பவும் பைபிள் எடுத்துட்டு ஜாலியா அங்க போயிட்டு வரோம். ஆண்டவர் அந்த சின்ன பெண்ணுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அதனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு வழி, அவருடைய திட்டத்தின்படி வயல்லாம் காஞ்சு கிடக்கு, மழை வரணும்னு ஜெபம் பண்றோம். இப்போ விசுவாசம் இருந்து அதை ரெடி பண்ணியிருந்தாதான் மழைனால பிரயோஜனம். முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும்? போய் வயல்லாம் கொத்தி விட்டு, வாய்க்கால்லாம் வெட்டி விட்டு, அதெல்லாம் பண்ணி ரெடியா இருக்கணும். அப்பதான் மழை பெய்ந்தா பிரயோஜனமா இருக்கும். இல்லைன்னா ஆசீர்வாதமே வந்தாலும் அது நமக்கு பிரயோஜனமா இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமே நம்மளை ஆண்டவரை விட்டு பிடிச்சு. அல்லேலூயா. கொஞ்சம் ஆழமான காரியங்கள் தான், சிந்தித்து பாருங்கள். அதனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்ன செய்யணும்? அவருடைய திட்டத்தின்படி செய்ய வேண்டும். சீக்கிரமாய் இந்த நாளில பார்த்த காரியங்களை மீண்டும் ஒரு விதமாய் கண்களை மூடி ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துவோம். முதலாவது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எல்லாம் வேறு ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும், என்னுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், அற்புதங்களை செய்தாலும், பிசாசுகளை துரத்தினாலும், என்னுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை என்றால் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறோம். நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ந்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று விட்டோம் என்ற ஒரு மமதையிலே இருக்கிறோமா? நான் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்கிறார் என்ற ஒரு இருமாப்பு நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதா? நான் இத்தனை வருட விசுவாசி என்ற ஒரு பெருமை நமக்குள்ளே இருக்கிறதா? ஆவிக்குரிய பெருமை நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறதா? நம்மை நாமே வஞ்சிக்காதிருப்போமாக. கடைசி நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லிவிடுவார், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. அந்த வார்த்தையை நாம் கேட்காதிருப்போமானால் நலமாயிருக்கும். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ நன்மையானதை செய்தால் நீ நன்மையிலே பிரவேசி என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்க வேண்டும். சுய சித்தத்தின்படி அல்ல, சுய மகிமையை தேடி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரி என்று ஆண்டவர் சொன்னார். எத்தனை பெரிய பாக்கியம்! பிதாவுக்கு புத்திரராக, இயேசுவுக்கு சகோதரராக, சகோதரிகளாக நாம் மாற்றப்படுவதற்கு ஒரு ரகசியம் உண்டு. அவருடைய சித்தத்தின்படி செய்தால் போதும். நாம் வேறு எந்த காரியத்தையும் செய்யும்படி ஆண்டவர் சொல்லவில்லை. நீ என்னை தேடி இந்த மலைக்கு வா, அந்த மலைக்கு வா, இமயமலைக்கு வந்து என்னை பார், காலால நடந்து வந்து பார், தலையில இதெல்லாம் சுமந்து கொண்டு நீ வந்து பார் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என்னுடைய சித்தத்தின்படி செய்தால் போதும். நான் உன்னை என் சகோதரனாய் ஏற்றுக்கொள்வேன், நான் உன்னை என் சகோதரியாய் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு கொடுக்கப்படுகிற எல்லா சுதந்திரத்திலும் உனக்கும் பங்கு உண்டு. எந்த தகுதியும் நமக்கு இல்லாதிருக்கும், அதற்குண்டான எந்த தகுதியும் நமக்கு இல்லாதிருக்கும், அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறபடியால் நம்மை அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்த ஆளுகை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவனும் உனக்கு இருக்கிற கிரீடத்தை பறித்துக் கொள்ளாதபடி ஜாக்கிரதை உள்ளவனாய் இருப்பாயாக என்று ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மை எச்சரிக்கிறார். மூன்றாவது வாசித்தோம், பிதாவின் சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவன், அவனுக்கு பகுத்தறியத்தக்க ஆவி உண்டாயிருக்கும். இது தேவனிடத்திலிருந்து வருகிறதோ இல்லை சுயத்தினால் வருகிறதோ என்று தேவ சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் மட்டும் அதை அறிந்து கொள்ள முடியும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற பொல்லாத காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். எது தேவனிடத்திலிருந்து வருகிறது, எது தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். வஞ்சனை பெருகி இருக்கிற காலத்திலே வந்திருக்கிறோம். கள்ள தீர்க்க தரிசனங்கள் பெருகி இருக்கிற காலத்திலே வந்திருக்கிறோம். கள்ள போதகங்கள் பெருகி இருக்கிற காலத்திலே வந்திருக்கிறோம். நாம் ஏமாற்றப்படாமல், வஞ்சிக்கப்படாமல் இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு இந்த பகுத்தறியத்தக்க ஆவி வேண்டும். அந்த பகுத்தறியத்தக்க ஆவி நமக்கு வேண்டுமானால் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் உண்மையாய் தேவனை நேசிக்கிறோமா என்று சோதிக்கும்படியாக அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அவர்கள் செய்கிற அற்புதங்களினால், அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் நடக்கிறதினால், அவர்கள் சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் தேவனை உண்மையாக நேசிக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும். அவர் வைக்கிற அந்த சோதனையிலே நாம் தோற்று போனவர்களாய் மாறிவிடுவோம். அதனால ஆண்டவரே, கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம், நாங்களுடைய சித்தத்தின்படி செய்வோம். இந்த பகுத்தறியத்தக்க ஒரு ஆவியை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று இந்த நாளிலே நாம் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதில்லை. ஒரு காரணம், நாம் தேவ சித்தத்தின்படி நடக்கவில்லை. இன்னொரு காரணம், நாம் தேவ சித்தப்படி கேட்பதில்லை. இந்த ரெண்டையும் நாம் செய்வோமானால் நாம் நீண்ட நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நீங்கள் இருதயத்திலே யோசித்தால் போதும், நீங்கள் இருதயத்திலே ஆண்டவரிடத்திலே சொன்னால் போதும், தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு விடுவார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூப்பிடாததற்கு முன்பே நான் கேட்டேன், நீ விண்ணப்பிக்காததற்கு முன்னே நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். தேவ சித்தத்தின்படி செய்ய நினைக்கிறவர்கள், தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்கள், தேவ சித்தத்தின்படி அவரிடத்திலே கேட்கிறவர்களுக்கு தேவனுடைய வாக்கு தத்தமா இந்த நாளிலே கொடுக்கிறார். நீ கூப்பிடாததற்கு முன்பே நான் உன்னை கேட்பேன், நீ விண்ணப்பிக்காததற்கு முன்பே நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். கடைசி வரை நாம் நிலைத்திருப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் ஏதோ இத்தனை வருடங்கள் ஆண்டவருக்காய் ஓடிவிட்டோம்,
இத்தனை வருடங்கள் ஆண்டவருக்காய் சாட்சியாய் நின்று விட்டோம், இத்தனை வருடங்கள் தேவனுக்காய் ஊழியம் செய்து விட்டோம் என்று நாம் அசதியாய் உட்கார்ந்து விட முடியாது. யாரை விழுங்கலாமோ என்று சத்துரு சிங்கம் போல சுற்றி திரிகிறார்கள். நாம் கடைசி வரை நிலைநிற்க வேண்டுமானால் அவருடைய திட்டப்படி நாம் செய்ய வேண்டும். வேறு ஒரு ஷார்ட்கட்டும் அதற்கு இல்லை, வேறு ஒரு குறுக்கு வழியும் அதற்கு இல்லை. நாம் கடைசி வரை நிலை நின்று அந்த ரட்சிப்பு பூரணப்படும் அந்த நாள் வரைக்கும் நாம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் அவருக்கு முன்பாய் காணப்பட வேண்டும். கடைசியால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெரும்படி நாம் அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு எத்தனையோ காரியங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் நாமோ அவருடைய சித்தத்தின்படி செய்யாததினாலே இன்னும் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறது. ஆண்டவர் அதை கொடுப்பதற்கு தயாராய் இருக்கிறார். இந்த இடத்துல அதை கொடுக்கும்படி தயாராய் வந்திருக்கிறார். உங்களுடைய அருகிலேயே இருக்கிறார். நீங்கள் ஒன்று செய்தால் போதும், அவருடைய சித்தத்தின்படி செய்தால் போதும், இந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுதே சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அவருடைய சித்தத்தின்படியே செய்ய வாஞ்சிப்போமாறு, அவருடைய பாதையிலேயே நடக்க வாஞ்சிப்போமாறு. அது பாடுகளின் வழியா இருந்தாலும் பரவாயில்லை, அது முட்களின் பாதையா இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவரே உடைய சித்தம் அதுவேயானால் நான் நடப்பதற்கு தயார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்தார். இந்த நாளிலே பார்த்த அத்தனை காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செய்வார். பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபை
உண்மையே சேருவதாய் இருக்கு. இந்த நெருக்கம் போதாத ஆண்டவரே, இந்த நேசம் போதாத ஆண்டவரே, இன்னும் உம்மை கிட்டி சேரும்படி, இன்னும் உம்மை நேசிக்கும்படி, இன்னும் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு பரலோகத்திலே இடம் உண்டு. உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவன் உம்முடைய சகோதரனாய் இருக்கிறான். உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவன் இந்த கடைசி நாட்களில் தேவைப்படுகிற ஓந்த பகுத்தறியத்தக்க வரத்தை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவன் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனாய் இருக்கிறான். உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு நீர் செவி கொடுக்கிறீர். உம்முடைய சித்தத்தின்படி கேட்கிறவனுக்கு நீர் செவி கொடுக்கிறீர். உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர்களா? இத்தனை நாட்கள் ஒருவேளை உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம், உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் தெரிந்து கொண்டோம், தெளிவாய் வேதத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். அற்புதங்களை செய்கிறதுனால் அல்ல, கிரியைகளை நடப்பிக்கிறதுனால் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவனே உம்மை காண முடியும். உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவனே உம்மை தரிசிக்க முடியும். உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கே நீர் செவி கொடுக்கிறீர். இந்த வேளையில் எங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் பலவீனர் ஆண்டவரே, அநேக முறை உம்மை மறுதலித்திருக்கிறோம். நீர் இதை செய்ய வேண்டும் என்று சொன்ன போது அதை செய்யாமல் விட்டிருக்கிறோம். தயவாய் எங்களை மன்னிப்பீராக. எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய பெருமை உம்முடைய சித்தத்தின்படி செய்யாமல் எங்களை தடுத்து விட்டது ஆண்டவரே. எங்களை தயவாய் இந்த வேளையிலே மன்னியும். மீண்டும் உடைய சித்தத்தின்படி செய்ய எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கடைசி வரை உடைய சமூகத்திலே நிலை நின்று விட நீர் கொடுத்த இந்த ரட்சிப்பை கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துக்கொள்ள உடைய சித்தத்தின்படி செய்ய நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்த அந்த பிள்ளைகளை காண் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறேன். அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய சித்தத்தின்படி செய்ய உங்களையே ஒப்பு கொடுத்தீர்களானால் தேவன் உங்களை அந்த நாள் வரைக்கும் உங்களை பாதுகாப்பே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அபிஷேகத்தை கர்த்தர்
ஆண்டவரே. நீர் இன்னமும் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. தகுதியே இல்லாத எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு எங்களை அபிஷேகித்து நான் உங்களை இன்னும் நேசிக்கிறேன் என்று எங்களுக்கு சொல்லுகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சித்தத்தை செய்யும்படியாக கடைசி வரை அந்த அபிஷேகம் எங்களை காக்கும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த நோக்கத்தோடு தேவையோடு இந்த ஜனங்களிடத்திலே இந்த நாளிலே வந்திருக்கிறார்களோ தேவன் அவர்களோடு பேசினபடியினால் போகிறார். தேவன் அவருடைய காரியத்தை ஜெயமாய் முடித்து தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு மெய்யான விடுதலையை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோடு நிறைவோடு நீர் எங்களை அனுப்பி விடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் மாறாமல் தங்கியிருப்பதாக. ஆமென்.